بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்றைய பாட தொடரிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே தவறிழைத்த ஒரு சஹாபி ஹல்லாத் பின் ராஃபி அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்த அந்த ஒழுங்கு பிரகாரத்தை நாம் ஒழுங்குபடுத்தி சென்றைய பாடத்திலே நாங்கள் அவைகளை கூறினோம். அதே தொடரிலே சகோதரர்களே, அஸ்ஸலாத்து அவ்வலு ஃபரதின் ஃபரலல்லாஹு அன்ஹா, தொழுகையை தான் முதல் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் முதல் கடமையாக்கியது தொழுகைதான். அல்லாஹுவை ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஐவேளை தொழுவதை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். இந்த கடமை மிஅராஜ், விண்வெளி பயணம் சொல்லக்கூடிய இஸ்ரா அல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. இந்த தொழுகை தான் நாளை மறுமையிலே முதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணைக்கு எடுத்துக்கொள்வான். தொழுகை தொழுதவர்களைத்தான் அல்லாஹு தஆலா விசாரிப்பான். தொழுகை இல்லாதவர்கள், தொழாதவர்கள், தொழுகையை மறுத்தவர்கள், பொடுபோக்காக தொழுகையை விட்டுவிட்டவர்கள், அவர்களுக்கு விசாரணையே இருக்காது. அவர்கள் செல்லும் இடம் நரகமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையை பற்றித்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயிலே இவ்வுலகை விட்டும் பிரிவதற்கு சற்று முன்னர் அதை பற்றி உபதேசித்தார்கள். தொழுகையை பற்றி அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள், உறுதிப்படுத்தினார்கள். அஸ்ஸலாத்து துகாமு ஃபில் வதன், ஊரில் உள்ள போதும் தொழுகை நிலைநாட்டப்படும். அதே போல பயணத்திலேயும் தொழுகை நிலைநாட்டப்படும். பிரயாணியா இருந்தாலும் கூட தொழுவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. போர்க்களம், அச்சமான நிலை, அச்சமற்ற நிலை, இப்படியான சந்தர்ப்பங்களிலேயும் தொழுகையை விடுவதற்கு எந்த காரணமும் கிடையாது. போர்க்களத்திலேயும் கூட தொழுவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் பின்னர் விவரமாக கூறுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பங்களிலையும் தொழுகையாக வேண்டும், தொழுகையை விட்டு விடுவது கூடாது. வஅபுதுல்லாஹ் ஹத்தா யஅதியக்கல் யகீன், மரணம் வரும் வரை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவி இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாப் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை விசுவாசிகள் மீது குறிப்பிடப்பட்ட கடமையாக உள்ளது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சுபஹு ஃபஜ்ர் 2 ரகாத்தானே 2 ரகாத்துக்கள், துஹர் 4 ரகாத்தின் 4 ரகாத்துக்கள், அஸ்ர் அதே போல 4 ரகாத்துக்கள், மக்ரிப் 3 ரகாத்துக்கள், இஷா 4 ரகாத்துக்கள். இந்த தொழுகை யௌமியன், ஒவ்வொரு நாளும் முஸ்லிமான ஆண் பெண் இருசாராரும் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள் அனைவருமே தொழுதியாக வேண்டும். இது தவிர முன்பின் கூடுதல் தொழுகைகளும் உள்ளன. சுன்னத்தான உபரியான தொழுகைகளும் இருக்கின்றன. ஃபரதான தொழுகைக்கு முன்பின் உள்ள சுன்னத்தான தொழுகைகளும் இருக்கின்றன. அதே போல ஸலாத்துல் ஈத், ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் போன்ற தொழுகைகள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஜும்மா தொழுகை, சூரிய சந்திர கிரகண தொழுகை, ஜனாசா தொழுகை போன்ற தொழுகைகளும் இருக்கின்றன. தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருப்பினும் மனிதர்களின் பலவீனம் கருதி அல்லாஹ் சில சலுகைகளையும் வழங்கியுள்ளான். இரு சலுகைகள் கூறப்பட்டிருக்கின்றன. ஹதீஸில் வந்திருக்கின்ற செய்தி, நௌம் அயர்ந்த தூக்கம், இரண்டாவது நிஸ்யான் மறதி ஆகிய காரணங்களை தவிர
வேறெந்த காரணங்களுக்காகவும் தொழுகையை அதன் நேரத்தை விட்டும் பிற்படுத்தக்கூடாது என்பது ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கிக் கொண்ட விஷயமா இருக்கும். மறந்தவர் நினைவு வந்ததும் தூங்கியவர் விழித்தெழுந்ததும் உடனே அந்த தொழுகையை தொழுவிட வேண்டும் என்பது நபிகளாருடைய ஏவலாக இருக்கும். பிரயாணியை பொறுத்தவரையில் லொஹுரை ஆசரை முற்படுத்தியோ பிற்படுத்தியோ சேர்த்து சுருக்கி தொழுவது அவனுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இஷா மகரிபையும் முன்பின் முற்படுத்தியோ பிற்படுத்தியோ தொழுவது, சேர்த்து தொழுவது, ஹசுர் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் ஐயாமுல் ஹைதுடைய மாதவிடாய் கால பகுதியிலே அவர்கள் தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அதை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வருவதற்கு ஓராண்டுக்கு முன்னர் மெஹராஜுல் இரவிலே தான் தொழுகை கடுமையாக்கப்பட்டது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய இராவளி அந்த பயணம் காபா ஆலயத்திலிருந்து பிஜ்வாரில் மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிக்கு அருகிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை அழைத்து சென்ற வரலாறெல்லாம் நாம் எல்லோரும் மறைந்திருக்கும் விடயமாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாளை மறுமையிலே முதல் விசாரிக்கப்படுகின்ற இபாதத் வணக்கம் தொழுகையாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த தொழுகையை உரிய முறையிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி தந்த முறையிலே நாம் தொழ வேண்டும். சல்லு கமா ரஅய்துமூனி ஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு பார்த்தீர்களோ அதே போல தொழுங்கள் என்று சஹாபாக்களுக்கு நபிகளார் கற்றுக் கொடுத்ததை போல நாமும் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் தொழுது வாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கு அருள் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.